தமிழக அரசியல்ல புதிய நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. புதிய நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது பத்தி வானவில் அடிக்கடி தோன்றும். சூரியன் எப்போதும் நிரந்தரமாக இருக்கும். எதை எடுத்தாலும் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே கலாச்சாரம் என்று ஒரே வருகிறார்கள். ஏன் ஒரே ஜாதின்னு சொல்லுவதற்கு என்ன அவர்களுக்கு தயக்கம்? முதல்ல மக்களை ஒருமைப்படுத்தினால்தான் தேர்தல் அப்புறம் இருக்கட்டும். தேர்தலுடைய அடிப்படை என்ன? இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிறோம்னு சொல்கிறார்கள். அப்படியானா இந்திய அரசியல் சட்டத்துல எடுத்த எழுப்புல முதல்ல முகப்புரை என்று சொல்லக்கூடிய அந்த பிரியாம்பிள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால மிகப்பெரிய அளவிற்கு கடினமாக நிறைவேற்றப்பட்ட ஒன்று. அது மட்டுமல்ல, அதை பற்றி உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் மிக தெளிவாக அந்த அடிக்கட்டுமானம், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், இந்த அடிக்கட்டுமானத்தை எந்த சட்ட திருத்தமும் மாற்ற முடியாது என்று மிக தெளிவாக அந்த வரையறுத்திருக்கிறார்கள். இந்த இறையாண்மை என்பது எங்கே இருக்கிறது? குடியரசுத் தலைவரிடமா, பிரதமரிடமா, அமைச்சரிடமா, நாடாளுமன்ற உறுப்பினரிடமா, அல்லது சட்டமன்ற உறுப்பினரிடமா? யாரிடத்திலும் இல்லை. யாரிடத்துல? கடைசியா we the people, ஜனமா மக்கள் மத்தியிலே தான், மக்கள் தான் இருக்கு இறையாண்மை. அந்த இறையாண்மை இன்றைக்கு மக்கள் ஒரே மக்கள் ஒரே நாடுன்னு சொன்னா எப்படி எல்லா இடங்களையும் ஒண்ணு வைக்க? ஒரே ஒரு சிக்கல் சொல்றாங்க, ஒரே ஒரு லாபம் தான். என்னன்னா பொருளாதாரத்தை மிச்சப்படுத்துறோம். அப்போ ஒண்ணு பண்ணலாமே, இந்த தேர்தலில் இது வரைக்கும் பர்மனண்டா இருந்துடலாம்னா ஒவ்வொரு தேர்தலும் அப்போ வராது. இப்ப யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஆயுட்கால மெம்பர்கள், அவங்க பூரா இருக்கலாம், அவங்களே இருக்கலாம் என்று சொன்னா அது மாதிரி ஏற்றுக்கொள்வார்களா? எனவேதான் இது 20 ஆண்டு இல்லை, இவங்களே நிரந்தரமாயிட்டா அடுத்த தேர்தலே வராது. அதுதான் இப்ப திட்டம், வேற ஒண்ணுமே இல்லை. இது ஒரு பாசிசத்தினுடைய முகப்படாம அணிந்த ஒன்று. ஜனநாயகமா சர்வாதிகாரமா? அதுக்கு வேண்டிய முகப்பு வாயிலுக்குள்ளே நாம் நுழைய போகிறோம் என்பதற்கு அடையாளம் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதா. வைக்கம் வெற்றி விழா என்ற தந்தை பெரியார் அவர்களுடைய 100 ஆண்டுக்கு முன்னாலே அவர்கள் செய்த மனித உரிமை போராட்டத்தினுடைய வெற்றி சிறப்பாக 2 அரசுகளாலே, ஒரு காலத்தில் எந்த அரசு தந்தை பெரியாரை கைது செய்து உள்ளே சிறைச்சாலைக்குள்ளே கடுங்காவல் தண்டனை விதித்து கல்லுடைக்க வைத்து விலங்குகளை மாட்டிய சூழ்நிலை மாறி இன்றைக்கு விரிந்த கேரளமாக திருவிதாங்கூர், கொச்சி மற்ற மாநிலங்கள் எல்லாம் இணைந்த ஒரு கேரளமாக இருக்கக்கூடிய அந்த கேரள அரசு, குறிப்பாக தமிழ்நாட்டு திராவிட மாடல் அரசும் கேரளத்தினுடைய திரு விஜயன் அவர்களுடைய, பினராயி விஜயன் அவர்களுடைய தலைமையிலும், இங்கே திராவிட மாடல் நாயகர், சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலும் இணைந்து 2 அரசாங்கங்களும் ஒத்துழைத்த நிலையில தந்தை பெரியாருக்கு இதுவரை வரலாற்றில் காண முடியாத மிக அற்புதமான நூலகங்கள், அதே போல காட்சியகம், அதே போல ஆடிட்டோரியம் என்று சொல்லக்கூடிய சிறு மாநாடுகள், நிகழ்வுகள் நடத்தக்கூடிய அளவிற்கு அந்த வைக்கம் நகரில ஒரு பெரிய வெற்றி விழா நினைவு சின்னத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த விழாவினுடைய வெற்றியை 12ஆம் தேதி அன்றைக்கு உங்களிலே பலர் பார்த்திருக்க முடியும். உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் தொலைக்காட்சி வாயிலாக கண்டு கழித்தார்கள். அதனுடைய வெற்றி என்பது ஒரு பகுதி தான். இன்னொரு பகுதி ஜாதியை வேரோடும், தீண்டாமையை வேரோடும் வேரடி மண்ணோடும் நீக்க வேண்டும் என்ற இலக்கும், கலைஞர் அவர்கள் பெரியார் நினைவு சமத்துவபுரம் என்று ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்பாடு செய்திருந்தாலும் நாடே சமத்துவபுரமாக, ஜாதியற்ற ஒரு பேதமற்ற சமத்துவம் நிறைந்த சுயமரியாதை உணர்வு ஆட்கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை நிறுவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடைபெற்ற அந்த வெற்றி விழாக்களை தமிழ்நாடு முழுக்க நடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்து வருகின்ற 24 ஜனவரி டிசம்பர் 24 தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவு நாள். ஐயா அவர்கள் உடலால் மறைந்து ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேல் ஆனாலும் பெரியாருடைய கொள்கை என்பது இருக்கிறத, அது ஒரு விதை நெல். விதைத்தவர்கள் இருக்கிறார்களா என்பதை விட விதை நெல் கிளம்பி அது காலங்காலமாக மற்றவர்களுடைய பசியை போக்குவதைப் போல சுயமரியாதை, அறிவு பசியை, உணர்வு பசியை,
ஜாதி ஒழிப்பு என்ற தேவையான அந்த பசியை நீக்கக்கூடிய அளவிற்கு உணவாக, அறிவுக்கு உணவாக, சுய சிந்தனையை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய வாய்ப்பு. அதையெல்லாம் வருகின்ற 24ஆம் தேதி அன்று தொடங்கி ஒரு வாரத்துக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முக்கிய நகரங்கள், பேரூர்கள், சிற்றூர்களில 100க்கு மேலாக தோழமை கட்சிகளையும் அழைத்து நல்ல அளவிற்கு இந்த வெற்றி விழாவை ஜாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பை வலியுறுத்தக்கூடிய கூட்டங்களாக நடத்துவது என்று திராவிடர் கழகம் முடிவு செய்திருக்கிறது. அதில் ஒத்த கருத்துள்ளவர்கள் எல்லாம் ஓரணியில இணைந்து இந்த ஜாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு போர் என்பதனுடைய ஒரு பகுதி முடிந்திருக்கிறதே தவிர அதனுடைய கோர முகம் இன்னமும் மாறவில்லை. பல இடங்களில நடந்து கொண்டிருக்கிறது. அவைகளெல்லாம் வெறும் அரசாங்கத்தின் மூலம் மட்டுமே, வெறும் சட்டத்தின் மூலமாக இருக்க முடியாது. சமூகத்தினுடைய விழிப்புணர்வும் மிகப்பெரிய அளவிற்கு வந்தால்தான் முடியும் என்பதை வலியுறுத்தக்கூடிய பிரச்சாரத்தை தீவிர பிரச்சாரமாக முன்னெடுப்பதும், அந்த துறையில வேறு எந்த அரசும் செய்யாத சாதனைகளை திராவிட மாடல் அரசு செய்திருக்கிறது என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லவும் திராவிடர் கழகம் முன்னிலை நின்று ஒத்த தோழர்களோட கருத்து களமாக அதை ஆக்கி கொண்டிருக்க வேண்டும். தேவைப்பட்டால் பிறகு போராட்ட களமாகவும் அது மாறும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த பிரச்சாரத்தை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம். அவ்வளவுதான். நன்றி. ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதா நாளைக்கு நிறைவேற்றுறாங்க. தொடர்ந்து அதுக்கான எதிர்ப்பு நம்ம பதிவு பண்ணிருக்கோம். இதுக்கு இடையில சட்ட மசோதா நிறைவேற்று. அதாவதுங்க, ஒரு பக்கம் அரசியல் சட்டத்துடைய 17வது, அதாவது 75வது ஆண்டு பிறந்த விழா முகப்புரிமையை படித்து விட்டு நாங்கள் தான் அரசியல் சட்ட காவலர்கள் என்று ஒரு பக்கத்துல சொல்லிக்கொண்டு, இன்னொரு பக்கத்துல அதனுடைய முகப்புரையே உடைத்து விட்டார்கள், உடைக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதாகும். ஒரே நாடு என்பது இருக்கலாம், எதை எடுத்தாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே கலாச்சாரம் என்று ஒரே வருகிறார்கள். ஏன் ஒரே ஜாதின்னு சொல்லுவதற்கு என்ன அவர்களுக்கு தயக்கம்? முதல்ல மக்களை ஒருமைப்படுத்தினால்தான் தேர்தல் அப்புறம் இருக்கட்டும். தேர்தலுடைய அடிப்படை என்ன? இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிறோம் சொல்கிறார்கள். அப்படியானா இந்திய அரசியல் சட்டத்துல எடுப்புல முதல்ல முகப்புரை என்று சொல்லக்கூடிய அந்த பிரியாம்பிள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால மிகப்பெரிய அளவிற்கு கடினமாக நிறைவேற்றப்பட்ட ஒன்று. அது மட்டுமல்ல, அதை பற்றி உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் மிக தெளிவாக அந்த அடிக்கட்டுமானம், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், இந்த அடிக்கட்டுமானத்தை எந்த சட்ட திருத்தமும் மாற்ற முடியாது என்று மிக தெளிவாக அந்த வரையறுத்திருக்கிறார்கள். அந்த சட்ட திருத்தத்தின் 5 அம்சம் என்னன்னா, சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் என்பதாகும். ஆகவே முழு இறையாண்மை உள்ள சமதர்ம மதச்சார்பில்லாத ஜனநாயக குடியரசு. இந்த அந்த அம்சமும் இன்றைக்கு சுக்குநூறாக உடைக்கப்படுகிறது. சாவரிட்டி என்று சொல்லக்கூடிய இறையாண்மை இருக்கிறத அதுக்கு பொருள் தருகிற நேரத்தில் அல்லையே வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா என்று சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார்கள். இந்திய மக்களாகிய நாம் நமக்கு நாமே வழங்கி கொண்டதுன்னு சொல்லும் போது இந்த இறையாண்மை என்பது எங்கே இருக்கிறது? குடியரசுத் தலைவரிடமா, பிரதமரிடமா, அமைச்சரிடமா, நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமா, அல்லது சட்டமன்ற உறுப்பினரிடமா? யாரிடத்திலும் இல்லை. யாரிடத்துல? கடைசியா வி தி பீப்புள், ஜனமா மக்கள் மத்தியிலே தான், மக்களுக்கு தான் இருக்கு இறையாண்மை. அந்த இறையாண்மை இன்றைக்கு மக்கள் ஒரே மக்கள் ஒரே நாடுன்னு சொன்னா எப்படி எல்லா இடங்களையும் ஒண்ணு வைக்க? ஒரே ஒரு சிக்கல் சொல்றாங்க, ஒரே ஒரு லாபம் தான். என்னன்னா, பொருளாதாரத்தை மிச்சப்படுத்துறோம். அப்போ ஒண்ணு பண்ணலாமே, இந்த தேர்தல இது வரைக்கும் பர்மனண்டா இருந்துடலாம்னா ஒவ்வொரு தேர்தலும் அப்போ வராது. இப்ப யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஆயுட்கால மெம்பர்கள், அவங்க பூரா இருக்கலாம், அவங்களே இருக்கலாம் என்று சொன்னா அது மாதிரி ஏற்றுக்கொள்வார்களா? எனவேதான் இது 20 ஆண்டு இல்லை, இவங்களே நிரந்தரமாயிட்டா அடுத்த தேர்தலே வராது. அதுதான் இப்ப திட்டம், வேற ஒண்ணுமே இல்லை. இது ஒரு பாசிசத்தினுடைய முகப்படாம அணிந்த ஒன்று. ஆகவே இது ஒண்ணும் இருக்க முடியாது. அதுல நடைமுறை என்ன? அரசியல் சட்டத்துடைய பல பிரிவுகளை அவர்கள் திருத்தி ஆகணும் மிகப்பெரிய அளவுக்கு. ஒரு இடத்துல ஒரு அரசாங்கம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஊராட்சி மன்றத்துல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஒரு ஊராட்சி மன்றத்துக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு அவரை மாத்துறாங்க.
அதே மாதிரி ஒரு அரசாங்கத்துல கட்சி மாறுறாங்க, அல்லது அரசாங்கம் போகுது, கட்சி மாறுறாங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்கள், ஆயிரம் உண்டு என்பதெல்லாம் அந்த சட்டத்தில் இருக்கிற சிக்கல்கள். அதை எப்படி சமாளிக்க போகிறார்னு அடுத்த கேள்வி. ஆனா அடிப்படையிலேயே இது நான் சொன்ன முகப்புரையில ஜனநாயக குடியரசு என்ற வார்த்தைக்கும் மக்களிடம் இருக்கிற இறையாண்மை என்ற தத்துவத்திற்கும் முழுக்க முழுக்க இது விரோதமானது. எனவே ஜனநாயகம் என்பதற்கு பதிலாக சர்வாதிகாரம் மிகப்பெரிய அளவுக்கு. ஹிட்லர்ல வெய்மார் கான்ஸ்டியூஷன் ஜெர்மனியில கொண்டு வந்தார். அவரு ஜனநாயகப்படிதான் ஆட்சிக்கு வந்தார். ஜனநாயகப்படியே அதை சர்வாதிகார ஆட்சியாக, தனிமனித ஆட்சியாக ஆக்கினார். அதை நோக்கி இந்த நாடு போய்கொண்டிருக்கிற ஆபத்தை தான் மறைமுகமாக வெளிப்படையாக உணர்கிறது. அதுவும் இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் கொடுத்த உணர்வு என்னன்னா, பிஜேபி அரசு ஒரு முழு மெஜாரிட்டி உள்ள அரசு அல்ல, மைனாரிட்டி அரசு தான். ஆனா கூட்டணியினுடைய தயவு, 2 கட்சிகளுடைய தயவுனால அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியிலேயே இந்த அளவுக்கு வருகிறார்கள் சொன்னா என்ன ஆகும்? ஆகவேதான் சும்மா கை தூக்குற அளவுக்கு அவர்கள் வருகிறார்கள். எதிர்கட்சியை மறப்பதில்லை. மனுதர்ம ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த திட்ட ஏற்பாடு. இது வன்மையாக கண்டிக்க வேண்டும். ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ளவர்கள் யாராக இருந்தாலும் இதை கண்டிக்க வேண்டும், இதில் ஒன்று திரள வேண்டும். எனவே ஜனநாயகமா சர்வாதிகாரமா, அதுக்கு வேண்டிய முகப்பு வாயிலுக்குள்ளே நாம் நுழைய போகிறோம் என்பதற்கு அடையாளம் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதான். அவ்வளவுதான். கலைஞர் ஐயா எழுதுன மாதிரி சொல்றாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் கலைஞர் எழுதுன நெஞ்சுக்கு நீதி. அதாவதுங்க, ஒரே நேரத்துல தேர்தல் நடத்தினா வசதியா இருக்கும்னு எப்போ அவர் சொன்னார். ஒரே நாள் ஒரே தேர்தல் தான். என்ன, பார்லிமெண்ட்டும் மற்றதில்ல 2 தனித்தனியா நடத்துறாங்கன்னா அந்த சூழ்நிலையில அரசியல்ல எப்பவுமே அன்றைக்கு அடிக்கடி தேர்தல் வருகிற நேரத்துல இருக்கு. இப்ப கட்சி மாறுறது இருக்கு. கட்சி மாறுற சட்டத்தையே இன்னும் தெளிவாக்கலையே, அப்ப எப்படி வரும்? ஆகவேதான் பல காலகட்டங்கள்ல அரசியல்ல அந்த நேரத்துல என்ன சூழ்நிலைகளோ அதை சொல்வார்களே தவிர அது ஒண்ணும் இல்லை. அது திட்டங்கள் மாறும். அது மாதிரி இதை சொன்னார்களே தவிர கலைஞர் சொன்னார் 1000 விஷயங்கள் இருக்கு பூராமே. இப்ப பெரியார் காங்கிரஸ்ல இருந்தப்போ காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணாரு. உடனே அதை தூக்கிட்டு இப்போ பெரியார் அதுதான் பண்ணாரு சொல்ல முடியாது பூராமே. ஆகவேதான் அந்தந்த காலம், வெயில் காலத்துல என்ன பண்றோம்? வெயில் காலத்துல ஸ்வெட்டர் போடுறது இல்லை, மழை காலத்துல போடுறோம். நீ என்ன அந்த சட்டையை அப்ப போட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. அப்பப்ப என்ன தேவையோ அது திட்டங்கள், அடிப்படை கொள்கைகள் தான் மாறக்கூடாதே தவிர, அடிப்படை கொள்கைகளுக்கு ஆங்கிலத்துல பிரின்சிபிள்னு பேரு, திட்டங்களுக்கு பாலிசிஸ்ன்னு பேரு. அடிப்படை கொள்கைகள் மாறாது. அதை போய் சேர்க்கிற வழி இருக்கு பாருங்க, அது அடிக்கடி மாறும். திடீர்னு மழை பெஞ்சதுன்னா அந்த பாதையை விட்டுட்டு நாம என்ன பண்றோம் வேற. அது மாதிரி அரசியல்ல மழைகள் உண்டு, புயல்கள் உண்டு, மற்றது. அந்த நேரத்துல என்ன அவருக்கு தேவைப்பட்ட ஒரு கருத்தை கேட்டிருப்பாங்க, அதை சொல்றாரு. அவ்வளவுதானே தவிர முரண்பாடு அல்ல, அது அறிவு வளர்ச்சியை பொறுத்தது. அவ்வளவுதானே தவிர பருவநிலைக்கு ஏற்ப உடை உடுத்துவதும் உணவு உண்ணுவதும் முரண்பாடு அல்ல. நேற்று தானே அதை சாப்பிட்டீங்க, நேற்று உடைய ஏன் இன்னைக்கு போடக்கூடாது அப்படின்னு கேட்க முடியாது. அதுதான், வேற ஒன்று. நன்றி, வணக்கம். உத்தரப்பிரதேசத்துல தொடர்ந்து இந்த மசூதி எல்லாம் இடிச்சிட்டு வர்றாங்க. வழக்கு போட்டுட்டு நீதிமன்றம் மூலமா போய் அந்த அதாவது உத்தரப்பிரதேசத்தில் தான் அழகாக ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக சுட்டி காட்டின மாதிரி, முதல்ல உத்தரப்பிரதேசம் தான் இப்ப மனு தர்ம முறைப்படி ஆட்சி வந்தா எப்படி நடத்துறதுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய RSS இந்துத்துவா கொள்கையினுடைய லேபரட்டரி, அதாவது பரிசோதனை கூடம், அரசியல் பரிசோதனை கூடமாக உத்தரப்பிரதேசத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அங்க மனு தர்மப்படி ஆட்சி நடக்கிறது. அதனுடைய விளைவு பாராளுமன்றத்தில் காட்டினார்கள். அடுத்து நடக்கக்கூடிய இடைத்தேர்தல்களையும் காட்டியிருக்கிறார்கள். இப்போது அவர்களுடைய பலமே எதிர்கட்சிகளுடைய பலவீனம்தான் அவர்களுடைய பலமாக இருக்கிறது. எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையின்மைதான் அவர்களுக்கு பலமாக இருக்கிறது. சில பேரை விலைக்கு வாங்குகிறார்கள், கட்சியை உடைக்கிறார்கள். வென்றாலும் நாங்கள், தோற்றாலும் நாங்கள் என்ற புதிய ஜனநாயக தத்துவத்தை இந்த ஆட்சி செய்திருக்கிறது. பாஜக ஆட்சி, RSS ஆட்சி. ஆகவே அதனுடைய பரிசோதனை கூடம் தான் உத்தரப்பிரதேசம். யாரை முதல்ல ஜாதிய கூடாதுன்னு சொல்லுவார்கள். உடனே எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா
நாங்க வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி என்று சொல்லிக்கொண்டு முஸ்லீம்களே போடக்கூடாது, சிறுபான்மைன்னு சொல்வார்கள். உத்தரப்பிரதேசத்துடைய கொடுமைகளை கண்டித்து உச்சநீதிமன்றம் பல முறை தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அதனால்தான் இப்ப 1947 வந்த சட்டம் இருக்கு பாருங்க, மசூதிகளோ கோவில் வழிபாட்டு தலங்களை மாற்றுவதோ புதிய வழக்குகளை போடுவதோ மற்றதோ கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சமீபத்துல ஒரு தனி பிரிவை உருவாக்கி நீதிபதிகள் அங்க விசாரிக்கக்கூடிய அளவிற்கு வந்து அவர் தடை உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இந்த தடை உத்தரவு மற்ற இடங்களுக்கு வேகமா இருப்பதை விட யாரை மனதிலே கொண்டிருக்கிறது? உத்தரப்பிரதேசத்தான் மனதில் கொண்டிருக்கிறது. அங்கேதான் இந்த வித்தைகள் எல்லாம் நடக்கிறது. கர்நாடகா மாதிரி மற்ற இடங்களில் நடக்கிறது என்றாலும் இது அத்தனைக்கும் உச்சநீதிமன்றம் தான் கடைசி நம்பிக்கை. ஆனா உச்சநீதிமன்றமே எந்த அளவுக்கு அது சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது என்பது எதிர்காலத்தில் கேள்விக்குறி. தமிழக அரசியல்ல புதிய நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. புதிய நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது பத்தி வானவில் அடிக்கடி தோன்றும் சூரியன் எப்போதும் நிரந்தரமாக இருக்கும்.